சின்னஞ்சிறு கைகளால் மட்டையை சுழற்றும் குழந்தைகள், பந்தினை பிடிக்கவே கைகள் பற்றாத நிலையில் பந்து வீசும் சிறுவர்கள் என அடுத்த தலைமுறை கிரிக்கெட்டுக்கான நம்பிக்கையை விதைக்கிறது அவிச்சி பள்ளி மைதானத்தில் நடைபெறும் பயிற்சி வகுப்புகள். 50 மாணவர்களுக்காக துவங்கப்பட்ட இந்த பயிற்சி வகுப்புகளில் தற்பொழுது 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர். வார இறுதி நாட்களில் இலவசமாக நடத்தப்படும் இந்த பயிற்சி வகுப்புகளில் கிட், மேட் போன்ற செலவுகளுக்காக மட்டும் சிறிய தொகை வசூலிக்கப்படுகிறது. எனினும் பல வசதியற்ற மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சிறப்பாக விளையாடக்கூடிய ஏழை மாணவர்களை இனம் காண இந்த பயிற்சி வகுப்புகள் பெரிதும் உதவுவதாக கூறுகின்றனர் இந்த பயிற்சி ஒருங்கிணைப்பாளர்கள். மேலும் மாணவர்களின் திறன் அடிப்படையில் தனித்தனியாக மாணவர்களை பிரித்து இங்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்திய அணிக்காக விளையாடிய சுழற்பந்து வீச்சாளர் முரளி கார்த்திக், ஸ்ரீராம் போன்ற சர்வதேச விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கி இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்புகள். 10ற்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் முன்னாள் வீரர்கள் இங்கு தன்னார்வத்துடன் பங்கெடுத்து பயிற்சி அளித்து வருகின்றனர். இவர்களை நெறிப்படுத்தி வருகிறார் தமிழகத்தின் முன்னாள் ரஞ்சி அணி கிரிக்கெட் வீரரான இக்பால். 35 ஆண்டுகளாக கிரிக்கெட் பயிற்சியாளராக இருக்கும் இவர் இதுவரை 3000ற்கும் மேற்பட்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளதாக தெரிவிக்கிறார். இவர் பயிற்றுவித்த பலர் தற்பொழுது வளைகுடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகின்றனர். மேலும் 35 ஆண்டு காலமாக பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயணித்து அங்கு கிரிக்கெட் விளையாடுவதை ஊக்குவித்து வருகிறார். இந்தியாவில் உள்ள பல இளம் திறமையான வீரர்களை உலக அரங்கிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவருடைய கருத்து. நிறைய கிரிக்கெட்டர்கள் உருவாகும். இந்த ஐபிஎல் வந்த பிறகு நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய பசங்க கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கால்ஸ் நிறைய வருது. 10 வயசு பசங்க நிறைய ஆடணுன்ட்டு கேட்குறாங்க. 6 வயசு 7 வயசெல்லாம் ஃபோன் வருது. காரணம் எல்லாம் ஐபிஎல் தான். அதனால அந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இங்கிருந்து எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் வருவாங்க எனக்கு தெரியாது. அதனால அன்டாப் பொட்டன்ஷியல் டாப் பண்ணிட்டு நிறைய பாய்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதிக செலவுடையதாக கருதப்படும் கிரிக்கெட் விளையாட்டிற்காக இது போன்ற மேலும் பல பயிற்சி வகுப்புகள் உருவாக்கப்பட்டால் இன்னும் நிறைய கிரிக்கெட் வீரர்களை சாலை ஓரங்களில் இருந்து உலக அரங்கிற்கு கொண்டு வர முடியும் என்பதே கிரிக்கெட் ஆர்வலர்களின் நம்பிக்கையாக உள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற 14வது தேசிய அளவிலான